தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். நம பார்வதி பதயே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி உள்ளினர்களுக்கு சுவாமிநாதன் அனந்த கோடி நமஸ்காரங்கள். எல்லாமல்ல இறைவனோட அனுகிரகத்தினால இந்த பூலோகத்துல நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா காரியமும் செய்தாலும் தடைப்பட்டு போகிறது. என்ன பண்றது சார்? எங்க வீட்டுக்கு நிறைய ஜாதகம் வருது, ஆனா ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. ரெண்டாவது, என் பையன் நல்லா படிக்கிறான், நிறைய அப்ளிகேஷன் போடுறான், வேலை கிடைக்கல. இதே மாதிரி பல பல இன்னல்கள். பாப்பாவுக்கு நிறைய ஹாஸ்பிட்டலாம் போய் பார்த்து வந்தோம், குழந்தை பிறக்கல. தம்பதிகள் கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகல, சாமி பிரிஞ்சிட்டாங்க, எப்ப சேருவாங்க? எவ்வளோ முயற்சிகள் பண்ணும், ஒன்றும் நடக்கல. இதுக்கெல்லாம் என்ன பண்றது? ஃபாரினுக்கு வேலை ட்ரை பண்ணோம், கிடைக்க மாட்டேங்குது. யாரை பிடிச்சா வேலை நடக்கும்? கற்பக விநாயக கடவுள சரணம் கதியருள்வாய் தந்தமுகன சரணம். கற்பக விநாயக கடவுள சரணம் தும்பிக்கையானே துன்பங்கள் தீர்ப்பாய் நம்பினோர்க்கெல்லாம் நலம்பல அருள்வாய். பிள்ளையார் பட்டியில் உதித்த பெருமாளே பிறவி கடல் தூஜர் துடைப்பாய் பெருமானே. இப்படி ஒரு தெய்வம் இருக்கும் பொழுதும் எதுக்கு நமக்கு கஷ்டம் வருது? நல்லா புரிஞ்சுக்கோ. என்கிட்ட ஒருத்தர் ஜோசியம் பார்க்கறதுக்கு வந்து ஜாதகங்கள் எல்லாம் வந்து பார்த்தார். அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, நான் சொன்ன விநாயகப் பெருமானை வழிபடுங்கன்னு. மாமா, விநாயகப் பெருமானுக்கு எருக்க மாலை போட்டேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. தேங்காய் மாலை போட்டேன், கல்யாணம் ஆகலை. சரி, ரோஜாப்பூ மாலையா வாங்கி போட்டேன், கல்யாணம் ஆகலை. நான் விநாயகப் பெருமானுக்கு எல்லாம் செஞ்சேன், ஆனா என்னுடைய கற்பக கணபதி இன்னும் எனக்கு அனுகிரகம் பண்ணலை அப்படின்னு. கடைசியா ஒண்ணு சொன்னேன், மாமா புள்ளியார குளிர வச்சலான்னு கேட்டேன். அப்படின்னா புள்ளியார் வந்து 3 வயசு குழந்தை. அவருக்கு 2 பிடிக்கும், தண்ணியில விளையாடிட்டே இருக்கணும், சாப்பிட்டுட்டே இருக்கணும், அதுதான் அவருக்கு பிடிக்கும். நீங்க யானையை பார்த்தீங்கன்னா, ஜலத்தை பார்த்துட்டா யானைக்கு அவ்வளோ ஆனந்தம். ஜலத்தை பார்த்துட்டுனா அப்படி குதிச்சு விளையாடும். அந்த அளவுக்கு பிள்ளையாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா அபிஷேகம் பிடிக்கும். அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும் விநாயகப் பெருமானுக்கு. அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆகல, நிறைய தடைகள், வீடு கட்ட முடியல, வீடு கட்டியும் பாதியில நிக்குது, இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே வழி, விநாயகப் பெருமானுக்கு 9 சங்கடக சதுர்த்தி. எப்படி 9 ஏன் அவருக்கு அப்படின்னா, நவகிரகங்களும் அவருடைய உடம்புல இருக்கு. பிள்ளையார்பட்டில் போய் பார்த்தீங்கன்னா பிள்ளையார சுத்தி நவகிரகம் தான். கற்பக கணபதி அவர். இந்த நம்ம தமிழ்நாட்டிலே பிரதானமா இருக்கக்கூடியவர் கற்பக விநாயகர். அவர் என்ன அப்படின்னா, அபிஷேகம் பண்ணிட்டு அருகம்பல்லினால் கொழக்கட்டை அர்ச்சனை பண்ணுங்க. நீங்க கோவில்ல சிவாச்சாரியாட்ட கேட்டீங்கன்னா அவ செஞ்சு கொடுப்பா. ஒரு கொழக்கட்டை, கொஞ்சம் அருகம்பில்லு, ஓம் சுமகாய நமஹா. அடுத்தது இன்னொரு கொழக்கட்டை, அருகம்பில்லு, ஏகதந்தாய நமஹா. அந்த கொழக்கட்டையும் அருகம்பில்லினால் அர்ச்சனை பண்ணி அந்த அருகம்பில்ல கொஞ்சம் வாங்கிக்கிங்கோ. கொழக்கட்டை பாதி கொடுப்பா, பாதி மக்களுக்கு விநியோகம் பண்ணுவா. 9 வாரம் பண்ணுங்க. சங்கடக சதுர்த்தி 9 சங்கடக சதுர்த்தி. நல்ல விரதம் இருக்கணும். காலையில இருந்து விரதம் இருந்து பிள்ளையார மானசீகமா வழிபடணும். கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா சக்சஸ் பண்ணி கொடுப்பார் இந்த விநாயகப் பெருமான். ஏன் இப்படி அப்படின்னா, விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப விசேஷமா பிடிச்சது மோதகம், கொழக்கட்டை. அந்த கொழக்கட்டைய நீங்க கோவில சிவாச்சாரியாட்ட கேட்டேன்னா அவளே பண்ணி எடுத்துன்னு வந்துவா. இல்ல உங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணா பண்ணி கொடுப்பா. அருகம்பில் கட்டு வாங்கின்னு போங்க. பிள்ளையாருக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்ச உடனே அர்ச்சனை பண்ணுவா. 108 அர்ச்சனை. அந்த விநாயக பெருமானுக்கு கொஞ்சம் அருகம்பிலையும் கொழக்கட்டையாலும் எடுத்து அர்ச்சனை பண்ணுவா.
பண்ணும் பொழுது என்னென்ன பலன்கள் அப்படின்னா, அருகம்புல் ஆகர்ஷண சக்தி உடையது. எந்த விதமான நோய்களா இருந்தாலும் முதல்ல அகற்றிடும். குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னா அந்த அருகம்புல்ல ஒரே ஒரு நுனி எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு பாருங்க. அப்படியே கர்ப்பஸ்தானத்துல இருக்கிற வியாதியெல்லாம் நிவர்த்தி ஆகி அருகம்புல்லுனால உங்களுக்கு பிள்ளையாருடைய அனுகிரகத்துல குழந்தை பிறக்கும். அடுத்தது, இந்த விநாயக பெருமான் என்ன செய்வார் அப்படின்னா, கேட்ட உடனே வரத்தை கொடுக்கறதுக்கு அவர் ஒன்றும் பெரிய பரமேஸ்வரன் கிடையாது. நம்மளுடைய நிலைமைகளை முதல்ல புரிந்து கொள்வார். விநாயகர் இல்லாத இடமே கிடையாது. ஏன்னா அது குழந்தை கொஞ்சம் விளையாடும் நம்மளோட, ஆனா அனுகிரக ரூபம் அதிகம். அடுத்ததாக, இந்த வீடு கட்ட முடியல, இந்த குழந்தை பிறக்கல, கல்யாணம் ஆகல, ஃபாரின் போக முடியல, படிப்பு கெடுது, குடும்பத்துல விருத்தி இல்லை, பில்லி சூனியம் இருக்கிற மாதிரி இருக்கு வீடு அப்படின்னா, இந்த விநாயக பெருமானுடைய சரீரத்துல 9 பேர் இருக்காங்க. நவகோல், நவக்கிரகங்கள் எல்லாம் பிள்ளையாரோடைய இருக்கிறதுனாலதான் நமக்கெல்லாம் விநாயக பெருமான் அனுகிரகம் பண்ற கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்க 9 பேரையும். நம்ம இதை பண்ண வாரம் நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு மாதமும் சங்கட சதுர்த்தி சாயங்காலம் அபிஷேகத்தை போய் கொண்டு கொடுங்க. பால், தயிர், இளநீ நிறைய வாங்கி கொடுங்க. பிள்ளையார் அவ்வளோ சந்தோஷப்பட்டு இந்த அர்ச்சனையை பண்ண சொல்லுங்க. அருமையா இருப்பீங்க. சார், சங்கட சதுர்த்தியில ரொம்ப கூட்டமா இருக்குன்னா வேற நாள்ல இன்னைக்கான அர்ச்சனை மட்டும் பண்ணிக்கலாமா? தாராளமா கொழக்கட்டையும் அருகம்புல்லையும் எடுத்துன்னு போய் விநாயக பெருமானுக்கு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. பண்ணீங்கன்னா இன்னும் வேகமா மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ஆகி கல்யாண பாக்கியம் அழகா கிடைக்கும். அப்படிப்பட்ட விநாயக பெருமான் அனுகிரக சக்தியோட நமக்கெல்லாம் அருள் புரிவார். அதனால மகா சங்கட சதுர்த்தி சாயங்காலம் பிள்ளையாருக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து கொழக்கட்டையினாலையும் அருகம்புல்லினாலையும் சுவாமிக்கு அர்ச்சனை செய்தால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. பார்வதி வதயே மகாதேவா.